தம்பி மாதிரியே சொல்றேன், ஐ ஆம் வெயிட்டிங். எப்படி பார்த்தாலும் 26 மே மாசம் தெரிஞ்சிரும்ல, கொஞ்சம் காத்துருங்க. அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும், கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ, எப்ப வருவ, எப்ப வருவ, போட்டா வருவேன். எல்லாம் ஒரு முழு தாளில் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன், பார்த்து பரீட்சை எழுதுற மாணவன் நல்ல மாணவனா, படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா? 3 பேருமே பார்த்தானே படிக்கிறாங்க. நீ என்னப்பா, எங்க ஐயாவும் தான் வச்சிருக்காப்ல, பேசிட்டே வர்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. இதை பேசிட்டீங்க அப்படியா, அந்த தாள் பாக்குறியா இல்லையா? இவங்க பெரிய தாள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள். மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா? ஏன்னா தாள் நனைஞ்சு என்னைய பேசு. நீ இங்க வர, அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர்கிட்ட பேசு. அவரை ஒரு தடவை நிக்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் நிக்கிறேன்ல, சிரிக்காத. வரமாட்டேங்கிறாருன்ற நேரம் கோட்டைக்கு வரேன்னு மட்டும் சொல்றாருல்ல, என்னையவே கேள்வி சிக்கனான் சீமான்னு வச்சு செய்வியா? அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு. நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டணும், நீ கட்டி காட்டுன்றேன். நான் போராடி 8 வழிச்சாலை நிக்குது, நான் போராடி டங்ஸ்டன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில் நிக்குது, நான் போராடி பேனா வைக்கல நிக்கல. நிலத்தது மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, காவிரி நதி உரிமை பறிபோனது, இந்தி திணிப்பு, மாநில கல்வி உரிமை மாநில உரிமை, அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது, கச்சத்தீவை பறிகொடுத்தது, மீனவர் படுகொலை சகித்துக் கொண்டது. இத்தனை துயரங்களின் தந்தது யார்? ஒன்னு காங்கிரஸ், ஒன்னு பாரதிய ஜனதா, ரெண்டுல ஒண்ணு தானே. விடுதலை பெற்ற 79 ஆண்டுகால ஆட்சியை 1/2 நூற்றாண்டு ஆண்ட கட்சி எது? கச்சத்தீவு பறிகொடுத்த கட்சி எது? காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்த கட்சி எது? கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? மாநில உரிமை எல்லாம் பறிச்சது யார்? இந்த காங்கிரஸ். இன்னைக்கு அதை அவங்க பெத்து பேர் வச்சாங்க, நீட், எக்ஸிட், ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும். அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறவர் பிஜேபி. இந்த 2 கட்சி இந்த எல்லா நட்சத்திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார்? இந்த திமுக, அதிமுக. நீங்க சொல்லுங்க, ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையா? சொல்லுங்க. சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பல லட்சக்கணக்கான 3100 வேலை வாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் டிஎன்பிசியில தேர்வு எழுதுறான், தமிழ்நாடு தேர்வாணையத்தில். அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான்? யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க? 60 ஆண்டுகால ஆட்சி செஞ்சுட்டு 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது, கை நீட்டி நிக்க வச்சவன். காலையில என் புள்ள இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான், சோறு திங்கணும்னு பசியோட வச்சது யாரு? இந்த 4 கட்சிகளை தாண்டி நாட்டுக்கு தீமை வந்துருச்சா? இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன போக சொல்றீங்களா? சொல்லுங்க. போறேன், நான் போறேன், சொல்லுங்க. எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா? இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா? கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா? சொல்லுங்க. இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க. கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க. 10 எம்எல்ஏ போன, 2 எம்பி போன, 4 எம்பி போன, என்ன பண்ண? 40 உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணும் பண்ண முடியல. இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு எனக்கிட்ட வந்து புலம்புற. அதுக்கு எதுக்கு அதிகாரம்? அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க? எதுக்கு அதிகாரம்? எங்களுக்கு காசு தர மாட்டேங்குது, நாங்க என்ன பண்ண? இதை சொல்றதுக்கா? இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம்? எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. கூட்டணி போ, கூட்டணி போன்னு என்னை எவனுமே கேட்கல. கூட்டணி போகாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, கட்சியில சேர விரும்புவர்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம், அதுல எழுதி கொடுத்தோம், பின்னாடி திருப்பி பார்க்கவும் எழுதியிருக்கான். 800 பேர் சேர்ந்தா 550 பேர் எழுதியிருக்கான், எவனோடும் சேர்ந்துராதரான்னு. இதே வானூதியில ஏறும்போது இறங்கும்போது என் தாய் தந்தையர் ஒத்த வயசுல கும்பிட்டு, ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடிறியா, எவனோடும் சேர்ந்துராதராசான்றான். ஏங்க, பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் அது மத்திய அமைச்சர்னு பேசிய போலங்க. இவன் பிரபாகர மகங்கவன், உலக போர் செஞ்சவன் மகன், தலைவனோட வீரனுடைய மகன். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் எல்டிடியை வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா? 20 நாடுகள் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா? யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு, உலக போரா இல்லையா? இனிமேல் உலக போர் வந்தா 4வது உலக போர், 3வது உலக போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான். என்னை போய் சமரசம் செய்ய, இவன்ட்ட போய் நில்லு. சரியா சரியா? நான் கூட்டணி வைக்கல, தோத்து போயிட்டேன். நட்டம் ஏதாவது இருக்கா?
நட்ட ஏதாவது இருக்கா என்ன 2000 கோடியை முதலீடு செஞ்சேன் நான். மொத்தமா 3 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன். அதுலதான் 36,50,000 ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன். அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு. நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டணும் கட்டி காட்டுன்றேன். நான் போராடி 8 வழிச்சாலை நிக்குது. நான் போராடி டங்ஸ்டன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில நிக்குது. நான் போராடி பேனா வைக்கல நிக்குது. அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு வரும். கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ போட்டா வருவேன். அதை விட்டு எப்ப வருவேன். அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும்னு நினைச்சா வருவேன். இதுல ஒரு கேள்வி, நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண? அதிகாரத்துக்கு வந்தவெல்லாம் தீமையை பண்றான். நான் நன்மையை செய்யணுங்கிறேன். நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சினா போடு, இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில் போடு, நீ அவனுக்கு போடு. அவ்வளவுதான். என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு. என்னைய கூப்பிடு, அதுக்கப்புறம் பேசுறேன். இங்க வா, வீடு இடிக்கிறான், இங்க வா, இந்த பாரு உயர் மின்னழுத்த கோபுரம், இந்த பாரு கையில் எரிவா உள்ள பதிக்கிறான். போகணும்னு நினைச்சிருப்பாரு, போயிருப்பாரு. இதெல்லாம ஒரு கேள்வி. பத்தி எரியும் போது தெரியல அமைதியான மணிப்பூர் ஆக்கணும்ட்டு. இப்ப அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால உள்ள விட்டு வர்ற. தம்பி, பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல. அருணாச்சல பிரதேசம்னு ஒண்ணு இருக்குல்ல, நடு மாநிலம் இருக்குல்ல, அங்க நின்று ஓட்டு கேட்டு வர சொல்லுங்க பாப்போம். ஏன்னா சீனாக்காரன் என்னதுங்கிறான் மாநிலமே. சிரிக்காதீங்க, உண்மையா இல்லையா? எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ஆட்டம் இருக்கும். இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்திலிருந்து மனசிலிருந்து மக்களின் வலியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான். எல்லாம் ஒரு முழு தாளில் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன், பார்த்து பரீட்சை எழுதுற மாணவன் நல்ல மாணவனா, படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா? 3 பேருமே பார்த்தானே படிக்கிறாங்க. நீ என்னப்பா, எங்க ஐயாவும் தான் வச்சிருக்காப்ல, பேசிட்டே வர்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. இதை பேசிட்டீங்க அப்படியா? அந்த தாளை பாக்குறியா இல்லையா? இவங்க பெரிய தாள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள். மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா? ஏன்னா தாள் நனைஞ்சு போயிடும். சொல்லு, மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும். புரியுதா? என்னைய பேசு. நீ இங்க வர அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர்கிட்ட பேசு. அவரை ஒரு தடவை இப்படி நிக்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் நிக்கிறேன்ல, சிரிக்காத. வரமாட்டேங்கிறாருன்ற நேர கோட்டைக்கு வரேன்னு மட்டும் சொல்றாருல, என்னவே கேள்வி சிக்கனா சீமான்னு வச்சு செய்வியா? சொல்லு வேற என்ன? அதை பார்க்க தம்பி மாதிரியே சொல்றேன். ஐ ஆம் வெயிட்டிங். எப்படி பார்த்தாலும் 26 மே மாசம் தெரிஞ்சிடும்ல. கொஞ்சம் காத்துருங்க. பொறுமை என்ற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு எங்க தலைவர் சொல்றாரு. மாசத்தும் சொல்றாரு, பொறுமையும் உதவிற போர் தாண்டாங்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பஞ்சபூதம்னு ஏன் சொல்றீங்க? 50 ஆற்றல்னு தமிழ்ல சொல்றேன்ல. அடுத்து மலை, அதுக்கப்புறம் கடலம்மா, அதுக்கப்புறம் தண்ணீர். வேற நன்றி, வணக்கம்.